வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ரொமான்டிக் காமெடி படம்னு சொல்லலாம். ரக்ஷன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கார்த்திக் அப்படின்றது. ஒரு எக்ஸாம் ஹால்ல தான் இவர் உட்காந்துருக்காரு. கேள்விக்கான பதில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது போல. இதை நினைச்சு இவர் ஃபீலிங்கா இருக்காரு. அப்பதான் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசுற மாதிரிலாம் இவருக்கு சவுண்ட் கேக்குது. இவர் ஷாக் ஆன மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து இவர் முழிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சலீம்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. இவருக்கு வந்தது பாத்தீங்களா, அந்த கனவை பத்தி சொல்லிட்டாரு. எப்ப பாரு ஸ்கூலை பத்தி நினைச்சிட்டு இருந்தா ஸ்கூல் கனவு தான் வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டாரு. இன்னொன்று ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவரோட பேரு ராகவ் அப்படின்றது. இவங்க படிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல தான் இப்ப சாரா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பொண்ணும் கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. இவங்க பேரு சரண்யா அப்படின்றது. இவங்களும் இவங்க கூட படிச்சவங்களா தான் இருப்பாங்க. இப்ப கூட ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்ம ஸ்கூல் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம ரீயூனியன் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா எல்லாருமே அவங்க வேலையில பிஸியா இருக்காங்கல்ல, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதை நினைச்சு ஹீரோவா லைட்டா கஷ்டப்படுறாரு. இங்கதான் மறக்குமா நெஞ்சம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோக்கு சலீம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் நியூஸ் சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டாங்க. இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே பாஸ் ஆனாங்க. அந்த பேட்ச் பசங்க ஏமாத்தி தான் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வேற ஸ்கூல் இவங்க ஸ்கூல் மேல கேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு மேல இந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கும். இப்பதான் முடிவு வந்திருக்கு. அந்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, 12th எக்ஸாம் எழுதினாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே திரும்பி அந்த ஸ்கூல்ல வந்து 3 மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த நிர்வாகம் இருக்காங்க பாத்தீங்களா, நாங்க எந்த தப்புமே பண்ணல, லீகலா என்ன பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பதட்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எல்லாருமே ஒவ்வொரு வேலையில இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலையோட ஓனர்ஸ் கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே லைட்டா பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த விஷயத்தை பார்த்தோன்னா ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கிளம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் நினைக்கிறாரு. கண்டிப்பா போய் தான் ஆகணுமான்ற ஒரு முடிவே இன்னும் எடுக்கல, அதுக்குள்ள எதுக்காகடா இவ்வளவு பறக்குற அப்படின்ற மாதிரிலாம் சலீம் கேட்கிறாரு. ஹீரோக்கு போறதுல அவ்வளவு ஆசை இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இந்த வருஷம் தான் 11th போக போறாரு. காலையில சாப்பிடாம வேகமா ஸ்கூலுக்கு இவர் கிளம்புறாரு. இவரோட கேங்கு பசங்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமா வந்திருக்காங்க. சீக்கிரமா வந்தா தானே விருப்பப்பட்ட இடத்தை பிடிக்க முடியும். இவங்க லாஸ்ட் சீட்டை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்திருக்காங்க. இவங்களை பிடிக்காத 3 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த இடம் கிடைக்கலன்னு கோவப்படுறாங்க. இவங்க 4 பேர் வேற அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. அதனால கோவப்பட்ட அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 4 பேர் கூடயும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டைலாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் சரண்யா இந்த இடத்துக்கு வராங்க. எதுக்காகடா சண்டை போடுறீங்க, சமாதானமா போங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. இவங்க ஹீரோ டீமுக்கு தான் க்ளோஸ், அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளோஸா பேசுறாங்க. இந்த 3 பசங்களுக்கும் அவங்க 4 பேரை பிடிக்கல. கண்டிப்பா அவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இவங்க டீம்ல ராகவன்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, புதுசா வரப்போற பொண்ணுங்களோட பேர்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அந்த பொண்ணுங்களோட பேரை வச்சு நம்ம ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வர பொண்ணுங்களை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த நோட்டு மேல யாரு முதல்ல கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்றாங்க. இப்ப வாசல பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு லிண்டோன்னு ஒரு பொண்ணு வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட படிச்சவங்களா இருப்பாங்க, செம்மையா படிப்பாங்க. வந்தவங்க முதல்ல இவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வராங்க. எதுக்காகடா வந்தோடனே லாஸ்ட் சீட்ல உட்காந்துருக்கீங்க, முன்னாடி உட்காரலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த லீவ்ல நான் நிறைய கிளாஸ்லாம் போனேன், அதை பத்தி உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி வேகமா சொல்லி தரலாம் ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஷில்பான்ற ஒரு புது பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. ஆனா முதல்ல சலீம் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நோட்டெல்லாம் தொட்டுட்டு இருக்காரு. இப்ப டீச்சரும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. முதல்ல அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது பிரியதர்ஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல வரல போல. கரெக்டா இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்துடுறாங்க. சாரின்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறாங்க. இந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வேகமா இவரு நோட்டை பிடிச்சிடுறாரு. வந்த பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணு சரண்யாக்கு பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. இப்ப டீச்சரும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இது பிரேக் டைமா இருக்கும். நிறைய பேர் வெளியெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரும் முன்னாடியே பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த லீவ்ல நான் கிளாஸுக்கு எல்லாம் போனேன், அதை உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி லிண்டோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி தந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லிட்டாரு. அது எல்லாத்தையும் சாருங்களை வச்சு கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. இவர் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா லிண்டோ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ, நான் சொல்லி தந்ததெல்லாம் கத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கிண்டலா எழுதி இருக்கிறது தெரியுது. நிலம் திருந்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இதை கேட்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற பிரியதர்ஷினிக்கு லைட்டா ஹீரோவை பிடிச்சிருக்கு. இதை பத்தி எல்லாம் பக்கத்துல உட்காந்து இருக்க சரண்யா கிட்ட சொல்றாங்க. பிரியதர்ஷினி சரண்யா கிட்ட பேசினதை இவரும் கவனிச்சிருப்பாரு. என்ன பேசினா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
சரண்யாவும் ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு சொல்ல தோண மாட்டேங்குது. அதெல்லாம் எதுவும் சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் சலீமும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நீ பிரியதர்ஷினிக்காக தானே போற, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சலீம் கேட்கிறாரு. இவரும் ஆமான்னு ஏத்துக்கிறாரு. அதே சமயம் நீ ஷில்பாக்காக தானே வர, அதையும் ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே கிளம்புறாங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பிரியதர்ஷினிக்கு உன்னை பிடிச்சிருக்குடா, அதனால ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா வர அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப எதிர வந்தோட சட்டுன்னு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பிரியதர்ஷினியும் கேக்குறாங்க. இவரும் தயங்கி தயங்கி சொல்றதுக்காக வராரு. உன்னோட கெமிஸ்ட்ரி புக்கு மட்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவ்வளவுதானே, எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. இவர் சொல்லாததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இவர் அந்த புக்கையே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க சலீம் என்ன பண்றாருன்னா, வேகமா அதுல இவரோட பேர் எழுதி விட்டுறாரு. எதுக்காக என்னோட பேர் எழுதுன, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க கேங்ல ராகுல்னு ஒரு நபர் இருப்பாரு. ஈரினோட போன் நம்பர், ஈரின் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. எப்பவுமே அவரை குண்டான் தான் கூப்பிடுவாங்க, சூப்பரா குண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சலீம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப பிரியதர்ஷினி இருக்காங்கல்ல, கார்த்திக் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கார்த்திக் கிட்ட முக்கியமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறா போலன்னு யோசிக்கிறாரு. கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கீழே ஓடி வராரு. உன்னை கூப்பிடுறாடா, அநேகமா ப்ரொபோஸ் தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ப்ரொபோஸ் பண்ண போறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல வந்தவர் ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம் கேக்குறாரு. கெமிஸ்ட்ரி புக் வாங்கினல, அதை திரும்ப கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ கீழே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, வீக்கெண்ட் தானே, நான் வேற ஏதாவது பச்சுக்கிறேன், நீயே புக்கை வச்சிரு, திங்கக்கிழமை தந்தா போதுன்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. ஏண்டா இதுக்காக தான் கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் சலீம் மேல கோவப்படுறாரு. நீ ப்ரொபோஸ் பண்றதுக்காக வந்து பயத்துல மாத்தினல, அதே மாதிரி அவ கூட மாத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சலீம் இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. இப்ப சரண்யா டியூஷன் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வாசல்ல வச்சு இவங்களும் சரண்யா கிட்ட பேசுறாங்க. ஈரினுக்கு நேரடியா இவங்க கால் பண்ண முடியாதுல்ல, அதனால ஈரினுக்கு கால் மட்டும் பண்ணித்தான்ற மாதிரி கேக்குறாங்க. சரண்யா ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்றாங்கல்ல, அதனால அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. இதனால சரண்யாவும் கால் போட்டு ஹீரோவை பேச வைக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, புக்க வேணா உன்னோட வீட்டுக்கே கொண்டு வந்து தரவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, நீ திங்கக்கிழமையே கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பா வர அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி வர வச்சிடுறாங்க. பிரியதர்ஷினி அப்பதான் நீங்க யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பிரியதர்ஷினி இவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பாவும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாரு. இப்ப ஈரினும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு புக்கு வேணாம் தானே சொன்னேன், எதுக்காக மழையெல்லாம் நனைஞ்சிட்டு வந்தீங்க, சரி புக்கை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்களும் புக்கை தந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, புக்ல சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு, என் புக்குன்னு நினைச்சு இவன் கிரிக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் புக்குன்னு நினைச்சு தெரியாம இவனோட பேரை எழுதிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சலீம் சொல்றாரு. அவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் நார்மலா தான் பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப சலீம் இருக்கார்ல, எங்களை பார்த்து அவ பேசவே இல்ல, உன்னை பார்த்து மட்டும் தான் பேசினா, அவளுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கூட ராகவும் சேர்ந்துக்கிறாரு. ஆமா மச்சான், ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ராகுல் அப்படிலாம் இல்லடா, அவ நார்மலா தான் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வராரு. இல்ல இவனுக்கு தெரியல, நாங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப ஈரை நம்மள ரொம்ப லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரி இவரும் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே சைக்கிள்ல சந்தோஷமா இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கிளாஸ்ல வச்சு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவரும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இவர் காமெடி பண்ணும்போது பிரியதர்ஷினியும் சிரிக்க தான் செய்றாங்க. ஆனா அவங்களுக்கு இவரை பிடிச்சிருக்கா என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப மேக்ஸ் பீரியடா இருக்கும், டீச்சரும் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக பிடி சார் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிடி சாரும் மேக்ஸ் டீச்சரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இப்பதான் மேக்ஸ் டீச்சரும் சர்க்குலர்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனுவல் டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போறாங்க. யார் யாரு என்னென்ன போட்டியில கலந்துக்க போறீங்களோ பேரை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு போட்டியில பேரெல்லாம் குத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிரியா 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த காம்படிஷன்ல இவங்களை கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஈரின் இருக்காங்கல்ல, மலையை ரசிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் நீ எந்த காம்படிஷன்ல கலந்துக்க போற அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத டீச்சர் பாத்துறாங்க. இதுக்காக தான் உங்க பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா, எதுக்காக நீங்க 2 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸை கூட்டு வர அப்படின்ற மாதிரிலாம் ஈரினை பார்த்து சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப திட்டினதுனால ஈரின் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பிளான் பண்ணாங்கல்ல, சிஸ்டர் கடைசி நேரத்துல இறந்து போனதுனால அந்த ஃபங்க்ஷனையே கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஆனுவல் டே ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடவுளா பார்த்து தான் இன்னொன்னு வைப்பு தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு சலீம் என்ன சொல்றாருன்னா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சோம், இப்ப அவளுக்கு 28 வயசு, 22 வயசுலயே கல்யாணம் பண்ற ஊரு, 28 வயசு வரைக்கும் விட்டா வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வச்சு உங்களோட ஃப்ரெண்டான ராகுல பாக்குறாங்க. அவர் இத்தனை வருஷம் டச்சே இல்லாம இருப்பாரு. ஏன்டா டச்ல இல்லாம இருந்த,
சரி என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. நான் பண்றதை பத்தி எல்லாம் தேவை வரும்போது சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்களும் பெருசா கேட்டுக்க மாட்டாங்க. இப்பதான் பிரெக்னெண்டா இருக்க ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குறாங்க. இப்ப சலீம் இருக்கார்ல, ஐயோ பிரியதர்ஷினி பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா திரும்பி பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறது லிண்டோ அப்படின்றது தெரிய வருது. டேய் இது லிண்டோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்கு தெரியும் உன்னை கிண்டல் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப வந்த லிண்டோ இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே லிண்டோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இப்ப எப்படி பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே வரும்போது தான் பிடி சாரை பாக்குறாங்க. அவருக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கு, அதே மாதிரி ரொம்ப தளர்வா இருக்காரு. இதை பாக்குற இவங்களுமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மேக்ஸ் மேம் இருக்காங்கல்ல, சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க இறந்து போனதுனால தான் இப்படி ஆயிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சலீமை பொறுத்த வரைக்கும் ஷில்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் நிம்மதி ஆகுறாரு. இப்ப இங்க மதரா இருக்கவங்க இவங்க எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. லீகலா என்ன பண்ணுமோ அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரவும் பிரியதர்ஷினி எப்போ வருவான்ற மாதிரி வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வரதை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வந்தோடனே தாலி மெட்டிலாம் இருக்கான்றதை செக் பண்றாரு. அப்படி எதுவுமே இல்ல. சோ அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சோன்னா இவரும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப கிளாஸ் ரூமுக்கு ஈரவும் ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. இவங்க ஸ்கூல் டைம்ல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆசையா சேகரிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அடுத்த 3 மாசமும் படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், அதே சமயம் நம்ம என்ஜாயும் பண்ண போறோம், ஓகே தானேன்னு கேக்குறாரு. எல்லாருமே ஓகேன்ற மாதிரி சந்தோஷமா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்களும் சாரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிடி சார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரும் வாங்குறான்ற மாதிரி சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டாரு. இவங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு போய் மேக்ஸ் மேடமா அப்படின்ற மாதிரி பசங்க அப்பெல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க. உங்க லவ் ஸ்டோரி எப்படி சார் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் இப்பதான் கேக்குறாங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்கூல்ல இவங்க 2 பேருமே வேலை பார்த்திருப்பாங்க. இவரோட பிடி பீரியடுக்கு பசங்க வராம இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு விசாரிக்கும் போது மேக்ஸ் மேடம் அந்த பீரியடை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லிட்டாங்க. ஏன் பீரியடை எப்படி கேட்காம எடுப்பாங்கன்ற மாதிரி இவரும் சண்டை போடுற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அவங்கள பார்த்தோன்னே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. வேணா இந்த பீரியடை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல பரவாயில்லன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் அடிக்கடி 2 பேருமே பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இவரும் மனசுலயே வச்சிட்டு இருக்க கூடாது, சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி தைரியமா வந்து சொல்லிடுறாரு. இவர் சொன்னோன்னு அவங்களும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் தயங்கிக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அவ என்னோட லைஃப்ல கிடைச்சிருக்க மாட்டா. அவ என்னோட லைஃப்ல வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அவ போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா அழுவுறாரு. பசங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவரை சமாதானப்படுத்துறாங்க. அதே மாதிரி சரியான டைம்ல ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னாரு பாத்தீங்களா, இதெல்லாம் ஹீரோ யோசிக்கிறாரு. நீயும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கத பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவரும் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆசாசியா ஒரு லவ் லெட்டர் ரெடி பண்ணிடுறாரு. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் கிளாஸ்க்கு வந்துடுறாரு. இப்ப கிளாஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நடுவுல திரும்பி இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கையில ஒரு பத்திரிக்கை இருக்கு. அதை சரண்யா வாங்கி பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போறது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் சொல்லலான்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. ஆனா சரண்யா சடனா தடுத்துறாங்க. அவளுக்கு கூடிய சீக்கிரமா அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபர் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப சோகமா ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. அப்ப சரண்யா இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல வந்து இவருக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மதர் இருக்காங்கல்ல, ராகவ கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. 11th கிளாஸ் எடுக்க வேண்டியவங்க வரல, நீங்க அந்த கிளாஸையும் சேர்த்து கவனிச்சுக்கோங்க, அதே மாதிரி உங்க கிளாஸையும் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இது என் கிளாஸை நான் கவனிச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராது. இப்ப 11th பசங்களாம் உட்காந்து இருக்க கிளாஸ்க்கு இவங்களும் வந்து ஜாயின் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. அப்படி ஹீரோவோட டீம் வரும்போது தான் அங்க யோகின்ற ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையன் 2வது 3வது படிக்கும் போது இவங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடி இருப்பான். அதை பத்தி எல்லாம் சொல்றான். ஓஹோ நீ தான் யோகியான்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இப்ப ராகவ் தானே இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு, அதனால பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு சர்க்குலர் வருது. ராகவும் அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக பேரை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க பேட்ச் இதுல கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஏன் நம்ம மட்டும் கலந்து கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட டீமுக்கும் அந்த டீமுக்கும் இந்த இடத்துல முட்டிக்க ஆரம்பிக்குது. அந்த டீமை சேர்ந்தவங்க ஹீரோவோட டீம் அடிக்கிறதுக்காக எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோவும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறது. அந்த டைம் தான் காரணமே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டோம், இப்பயும் நம்ம அந்த மாதிரி சண்டை போட்டுக்கணுமா, நீயாவது சொல்லலாம்ல குரு அப்படின்ற மாதிரி அந்த டீமோட ஹெட்டை பார்த்து சொல்லிட்டாரு. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த குரு இருக்கார்ல, இவரை நெருங்கி வராரு. வந்தவர் சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாரு. நான் வரும்போது உன் மேல செம்ம கோவத்துல தான்டா வந்தேன், ஆனா நீ வந்த முத நாள் 3 மாசமா என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னல, அப்பயே என்னோட மனசு மாறிடுச்சு, நீ சொல்றதான்டா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால இவங்க 2 டீமே இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. அதே சமயம் ராகவ் இருக்காரு பாத்தீங்களா, மேடம் நாங்களும் கலந்துக்கணும், பசங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறாங்க, நாங்க படிக்கும் போது இது நடக்கலன்னு சொல்லிட்டு சரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஜூனியர் பசங்க கூட மோத போறாங்கல்ல, எப்படியாவது அவங்கள ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு சைடு ஜூனியர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோவும் டிராமா மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அந்த டிராமால இவர் ராஜா வேஷம் போட போறாரு. ராணி வேஷம் யார் போடுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிலைமை வருது. நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க பிரியதர்ஷினியும் ஏத்துக்கிறாங்க. பிரியதர்ஷினி கூட நடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்பதான் சரண்யாவும் ஒரு விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது நான் உன்னை ஒன் சைடா லவ் பண்ணேன், ஆனா கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டுட்டேன். இப்ப பிரசன்ட்ல வேற ஒரு பையனை லவ் பண்றேன், இருந்தாலும் உன்னை லவ் பண்ணதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இப்ப சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே சரண்யா அடிக்கடி இவரை பாக்குற மாதிரி இவருக்கு தோணி இருக்கும். அதுக்கான காரணம் இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி சலீம் கிட்ட சொல்லிட்டாரு. நீயும் மனசுல இருக்கிறத பிரியதர்ஷினி கிட்ட சமயம் கிடைக்கும் போது சொல்லிடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு ஜூனியர் பையனும் மேல வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறான். ராகுல் திடீர்னு டிராமால நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு திடீர்னு என்ன ஆச்சுடா குண்டா அப்படின்ற மாதிரி சலீம் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல நான் தனியா டான்ஸ் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்லிட்டாரு. ஏன் ஸ்டேஜ் உடஞ்சி வெல்றதுக்கா அப்படின்ற மாதிரி சலீமும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பக்கத்துல பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க ரெண்டு பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வராங்க. நீங்க சத்தமா பேசுறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாத, இதுக்கப்புறம் நாங்க பொறுமையா பேசுறோம் அப்படின்ற மாதிரி யோகி சொல்றாரு. இவ்வளவு அக்கறையா பேசுறிய யார் அது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோகி கிட்ட கேக்குறாங்க. நான் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல தான் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, கண்டிப்பா எல்லாமே சக்சஸ் தான் ஆகும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரியதர்ஷினிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல, எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ தயங்கிட்டு இருக்காரு. சொன்னா நீ கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவ, சொல்லிடு அப்படின்ற மாதிரி சலீம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நைட் நமக்கு காட்டுறாங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ராகுல் தான் பண்ண போறாரு. என்னடா அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி யோகி கிட்ட கேக்குறாரு. இப்ப யோகி லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவன் லவ் பண்ண பொண்ணோட பேரு லாவண்யா அப்படின்றது. திடீர்னு அப்பாக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிரும், இந்த ஃபங்க்ஷன் கூட அவ வரல, இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவா, நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். இத பாக்குற ராகுலுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், கண்டிப்பா இத பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஸ்டேஜுக்கு வந்தவர் அந்த இடத்துல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. என்ன இவன் இப்படி டான்ஸ் ஆடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. பயங்கரமா இந்த இடத்துல அவருக்காக கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப டான்ஸை முடிச்சுட்டு இறங்கி வந்துடுறாரு. இவ்வளவு ஆடுவனு எங்க கிட்ட ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. வேற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஷில்பா வராங்க. ஷில்பா தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இது புது தகவல், பயங்கரமா ஷாக்கா வருது. எதுக்காக நான் சொல்லன்னு ஹீரோ கேக்குறாரு. சொன்னா நீங்க எல்லாம் கிண்டல் தான் பண்ணுவீங்க, இவனுக்கு போய் இவளான்ற மாதிரி. நீங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே என்ன கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நான் நிறைய சமயம் ரொம்ப லோவாலாம் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்ப சப்போர்ட்டிவா இருந்தது ஷில்பா தான். ஷில்பா என் வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக ப்ரொபோஸ் பண்ணேன், அவளும் ஏத்துக்கிட்டா. அப்படிதான் நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. யோகிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் சலீம்லாம் டிராமால நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க கிளம்புறத பார்த்தவரு நம்மளும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போறாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த யோகி இருக்காரு பாத்தீங்களா, லாவண்யா உட்காந்துருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி லாவண்யா கேக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, வந்து பேசிட்டு போன்னு சொல்லிட்டாரு. லாவண்யாவும் பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்தா யாருமே வெயிட் பண்ற மாதிரியே தெரியல. நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன், உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராகுல் சொன்ன விஷயம் ஹீரோக்கு தான் தெரியும், சலீமுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்பதான் சலீம் இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காகடா பாதியிலேயே இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் ராகுலுக்கும் ஷில்பாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கிறதுலாம் இவருக்கு தெரிய வருது. அவர் ரொம்ப ஃபீலிங்கா பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஹீரோவும் சொல்லி புரிய வைக்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த பையன் வரான். என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் லாவண்யா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணார்ல, ஆனா லாவண்யா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சாரிடா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, நான் உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாகரிகமா தவிர்த்திருப்பாங்க. கேக்குற இவங்களும் யோகிய சமாதானப்படுத்துறாங்க. லவ் பண்ணுமா வேணாமான்னு லாவண்யா தான் முடிவு பண்ணும், அவளோட முடிவை சொல்லிட்டா எனக்கு இது ஓகே தான், நான் சொல்லாம இருந்திருந்தாதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், இப்ப சொன்னது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். இந்த பையனோட ஆக்டிங் இந்த படத்துல நல்லா இருக்கும். இவங்க எல்லாருமே இந்த பையனை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த 3 மாச டைம் ஹீரோ தானே ரொம்ப அழகா மாத்தி தந்தாரு, அதனால எல்லாருமே ஹீரோவை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால சந்தோஷமா இருக்க முடியல. ஹீரோவும் தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேக்குறாரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கடா, ஆனா என்னால மட்டும் சந்தோஷமா இருக்க முடியல, எப்படியாவது பிரியதர்ஷினி கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லணும், சொல்றதுக்கு தைரியமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்ற மாதிரி சலீம் ஒரு ஐடியா பண்றாரு. இப்ப சலீம் எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. எக்ஸாம் முடிஞ்சிட்டா நம்ம எல்லாருமே பிரிஞ்சிருவோம், அதுக்கு முன்னாடி டூர் மாதிரி போனா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நிறைய பசங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா பிரியதர்ஷினி நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. அதே சமயம் லோனிதா நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க டெலிவரி ஆகிற நிலைமையில இருக்காங்கல்ல, அதனால வேணான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ற உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சலீம் கேக்குறாரு. அதான் பிரச்சனை, ஸ்கூல் டைம்ல எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது படிப்பு படிப்புன்னு இருக்கிறது நான் இருந்துட்டேன், என்ஜாயே பண்ணல, இப்பயாவது என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், கூட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவ வரதுனால நானும் வரேன்ற மாதிரி கடைசியில பிரியதர்ஷினியோ வரதுக்கு ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ட்ரிப்புக்கு சந்தோஷமா கிளம்புறாங்க. ஒவ்வொரு இடமா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க.
இப்ப நைட்டு நேரம் இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றாங்க. இப்ப நைட்டு நேரம் நேரத்தை ஓட்டுறதுக்காக லிண்டோவும் ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன கேம்னு பாத்தீங்கன்னா பாட்டில சுத்தி விடுவாங்க. அது ஒருத்தரை பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில எல்லாருமே சொல்லணும். இப்ப சரின்ற மாதிரி முதல்ல சுத்துறாங்க. இப்ப பாட்டிலும் லிண்டோவோட பக்கம் தான் நிக்குது. லிண்டோவும் கேள்வியை கேக்குறாங்க. இந்த 10 வருஷத்துல உங்களோட பெஸ்ட் மொமெண்ட்னா எதை சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாருமே சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்ததா திரும்பி பாட்டில எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி கேள்வியா என்ன வருதுன்னா, இதை முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கணும், இவ்வளவு நாள் சொல்லாம இருந்துட்டேன், இப்பயாவது சொல்றேன்றது தான் கேள்வியா வருது. இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. சலீம் இருக்காரு பாத்தீங்களா, இதான் சான்ஸ், பிரியதர்ஷினி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா எந்திரிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ராகுல பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அவனை நாங்க பயங்கரமா கிண்டல் பண்ணுவோம், ஆனா அவன் இந்த அளவுக்கு வருத்தப்படுவான்றது எங்களுக்கு தெரியாம போயிருச்சு, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ராகுலும் இந்த இடத்துல சொல்றாரு. பிரியதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் நல்லா பாட்டு எல்லாம் பாடுவாங்க, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடிக்காமி அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இதனால பிரியதர்ஷினி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பாட்டை பாடுறாங்க. பிரியதர்ஷினி இவர் தள்ளி இருந்தெல்லாம் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இந்த இடத்துல லைட்டா ஃபீல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப லேட் ஆனதுனால எல்லாருமே படுக்கிறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சலீம் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா அங்க வெயிட் பண்றான், போய் பாரு அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஈரினும் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது, லெட்டரா தந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கையில லெட்டரை தராரு. அவர் லவ் லெட்டர் தான் தந்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏதோ பேசுறதுக்காக வராங்க. அதுக்குள்ள பார்த்தா இந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்துடுறாரு. இன்னைக்குதான் ஈரினோட பர்த்டேவா இருக்கும், அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கொடுத்த லெட்டரை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க கையில இருந்து கொடுத்த லெட்டரை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் கையில தரவே மாட்டாங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோ தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. அவரும் லெட்டர் தந்ததை பத்தி சொல்லிட்டாரு. ஐயோ லெட்டர் தந்துட்டியா, இப்ப அந்த அர்ஜுன் பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. வீட்டுல தான் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணாங்க. நான் முதல் வாட்டியா அவகிட்ட பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிட்டா, அவ உங்களை தான் லவ் பண்றாளாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இந்த தகவலை இவர் தானே சொன்னாரு, வேகமா கட்டி பிடிச்சிடுறாரு. உங்களுக்கு ஒன்னும் ஃபீலிங் இல்லையேன்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் உடனே ஈரினை பார்க்கணுன்ற மாதிரி ரூம் கிட்ட வந்துடுறாரு. அவ தூங்கிட்டு இருக்கா, காலையில வான்ற மாதிரி சரண்யா சொல்றாங்க. நைட்டு முழுக்க ஹீரோக்கு சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப காலையில வேலையா அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்களே இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேர் மட்டும் சந்தோஷமா வெளியெல்லாம் போய் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே இவரை லவ் பண்ணிருப்பாங்க. பெருசா கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் ஓகே சொல்லிருப்பாங்க. ஆனா நேத்து இவர் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்பதான் லிண்டோக்கு பிரசவ வலி வந்துருது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை நல்லபடியா பிறந்துருது. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இன்னும் 2-3 நாள்ல எக்ஸாம் வரப்போது. இவங்க இந்த 3 மாசத்தை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஹீரோ தானே. அதனால எல்லா பசங்களும் ஹீரோவை பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் மட்டும் கொஞ்சம் கோவமா இருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போது நீ மட்டும் எதுக்காகடா கோவப்படுறன்னு கேக்குறாங்க. உங்களை மாதிரி என்னால சந்தோஷமா இருக்க முடியலடா, ஏன்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் என்னோட வேலை எனக்கு திரும்பி கிடைக்கும். ஒன்ன மாதிரி நான் சொந்தமா கம்பெனி எல்லாம் வச்சில்லடா, அந்த வேலையை வச்சுதான் என்னோட வாழ்வாதாரமே இருக்கு. ஒருவேளை இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா அந்த வேலை என்னோட கையை விட்டு போயிடும். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி வச்சிருந்தேன்னா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அந்த நபரும் சோகமா கிளம்பிடுறாரு. இப்ப எக்ஸாம் நாள் வந்துருது. இவங்க யாருமே பெருசா ப்ரிப்பேர்லாம் பண்ணல. எல்லாருமே என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தான் எக்ஸாம் எழுதுறாங்க. இவங்க எழுதிட்டு இருக்கும் போதே திடீர்னு சார் இருக்காரு பாத்தீங்களா, போதும் போதும்ன்ற மாதிரி இவங்க கிட்ட இருந்து பேப்பர்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்னு இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவங்க ஒண்ணுமே புரியாம வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மீடியா ஆட்கள்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு கிடைக்க போற காம்பன்சேஷனை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ஏமாத்தி வேற ஸ்கூல்ல சேர்ந்தவங்க தான் இந்த கேஸையே போட்டிருப்பாங்க. இந்த கேஸ்ல உண்மை இல்லைன்ற மாதிரி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு 3 மாசம் இவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்காக காம்பன்சேஷனா ஒரு அமௌண்ட்டும் தரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப மீடியா ஆட்களும் திரும்பி உங்க லைஃப்க்கு போக போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐயோ ஸ்கூலை விட்டு போக போறோமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம யாருமே பிரிஞ்சிடக்கூடாது, கான்டாக்ட்லயே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிரவுண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சந்தோஷமா இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.